ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யம்மி ரிச் ஃபுட். நம்ம இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் பண்ணலாம், இல்லைன்னா ஈவினிங் ஒரு ஸ்நாக்ஸாகவும் உங்கள் கிட்ஸ்க்கு பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான இந்த டிஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நீங்கள் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாமா? இதுக்கு நமக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ் தான் தேவை. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு 3 கேரட் மீடியமான சைஸ் எடுத்திருக்கேன், அதை நல்லா துருவி எடுத்தாச்சு. அடுத்து ஒரு 10 பீன்ஸ், அதை நல்லா ரொம்ப சின்னதாக கட் பண்ணியாச்சு. ஒரே ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், அதை நீளமாக நறுக்கியாச்சு. கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி, ஒரு 10 பட்டாணி, பச்சை பட்டாணி, கொஞ்சமாக கொத்தமல்லி. ஸோ 3 மீடியம் சைஸான உருளைக்கிழங்கு நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பெரிய உருளைக்கிழங்குனா 2 போதும். இதை நல்லா துருவிட்டு தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சுருங்க. ஏன்னா அதில் இருக்க ஸ்டார்ச்லாம் நீங்கள் போனால் தான் நமக்கு அந்த டிஷ் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கு தேவையான மாவு பார்த்திங்கன்னா 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு, 1/4 கப் அளவுக்கு கடலை மாவு. இதோடு நமக்கு ஒரு 3 மசாலா ஐட்டம் சேர்க்க போகிறோம். ஸோ 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், பிஞ்ச் ஆஃப் மஞ்சள் தூள், தேவைக்கு தக்கன உப்பு. இப்போது நம்ம ஒரு பேன் வச்சு அதில் ஆயில் ஊற்றிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணுவோம். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கணும். இது வதங்கிறதுக்கு நம்ம ஆஸ் யூஷுவல் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணால் அது நல்லா வதங்கிடும். ஸோ கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதோட பச்சை பட்டாணி, கேரட், பீன்ஸ் இது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா வதங்கட்டும். இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டு நல்லா வதக்கிக்குவோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாம் போட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ நமக்கு நல்ல மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ அந்த உருளைக்கிழங்கு நல்லா ஊற வச்சுருக்கோம்ல, அந்த தண்ணி எல்லாம் ஃபுல்லாக வடிச்சிட்டு ட்ரைன் பண்ணிவிட்டு அந்த உருளைக்கிழங்கு துருவினது மட்டும் நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போ நல்லா பிழிஞ்சு எடுத்தாச்சு. இதோட கோதுமை மாவு, கடலை மாவு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா, உப்பு சேர்த்துட்டு நம்ம அந்த மசாலா வதக்கி வச்சுருக்கோம்ல அதையும் சேர்த்து இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். ஃபஸ்ட் இதை மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். ஸோ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணுங்கள். மாவில் தண்ணி ரொம்ப சேர்த்துடக்கூடாது, லைட்டாக தொளிச்சு மட்டும் மாவை பிணைஞ்சு விடுங்க. இப்போ நமக்கு இது ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஃப்ரை பண்ண வேண்டியதுதான். நீங்கள் சின்னதாக கட்லெட் மாதிரியும் நீங்கள் தட்டி போடலாம். ஒரு பேன் வச்சுட்டு இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கதை இதில் போட்டுட்டு நல்லா தட்டி விடுங்க. ரொட்டி மாதிரி நல்லா தட்டி விட்டுருங்க. கையில் ஒட்டிச்சுன்னா கொஞ்சமாக எண்ணெயை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை தட்டி விடுங்க. இது மேலே கொத்தமல்லி எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதை நல்லா ஒரு 15 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் மூடி வச்சுருவோம். 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம கட் மார்க் போடலாம். ஏன்னா இது ஃபுல்லாகவே நம்ம எடுக்க போகிறதில்ல.
நாளாக கட் பண்ணி திருப்பி போட்டால் ஈஸியாக நமக்கு திருப்ப வந்துடும். ஸோ நல்ல நாளாக கட் பண்ணியாச்சு. இதை இப்போது திருப்பியும் போட்டாச்சு. திருப்பி போட்டதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ நமக்கு ரொம்ப ருசியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம், இல்லை ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம். இது இப்படியே சாப்பிடாமல் கொஞ்சம் சாஸ் எடுத்து அதை அந்த சிங்கிள் பீஸை 2ஆக கட் பண்ணிவிட்டு இடையில சாஸ் வச்சுட்டு இது மேலே மீதி இருக்கிறத டேஸ்ட் பண்ணுங்கள். இது கட் பண்ணி இடையில சாஸ் வச்சு இப்படியும் சாப்பிட்லாம், இல்லை சிங்கிள் பீஸாகவும் சாப்பிட்லாம். ரொம்ப ருசியான ரொம்ப ஹெல்த்தியான உங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப ஈஸியாக ரெடி ஆகிடும். குழந்தைங்களுக்கு இது ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும், ரொம்ப பிடிக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.